சங்காரமாகிறார்கள். அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீங்க பாத்தீங்களா, பெரிய பணக்கார குடும்பத்துல பைபிள் படிக்கிறதே இல்ல, ஏழை குடும்பத்துல இல்ல. நியூட்ரலா இருக்கிறவங்க தான் கொஞ்சம் பேர் பைபிள் தரக்குறான். ஒன்னு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆபிரகாம் என்ன தப்பு பண்ணதுனால தண்டிக்கப்பட்டாங்கிறத அறியறதுக்கு தான் கர்த்தர் பைபிள் கொடுத்திருக்கார். தெரியுதா? ஈசாக்கு என்ன தப்பு பண்ணதுனால தண்டிக்கப்பட்டான்னு தெரியுறதுக்கு தான். அதுதான் தேவனை அறிகிற. தாவீது அடுத்தவனுடைய மனைவியை எடுத்துக்கிட்டதுனால வீட்டுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சுங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் நல்ல கவனிங்க, அவன் அடுத்தவனுடைய மனைவி மேல மோகம் கொண்டான். அவன் மகன் அவன் பெத்த பிள்ளை மேல மோகம் கொண்டான். எப்படி மோகம் கிரியை செய்வார்? அவன் அடுத்தவனோட மனைவி மேல மோகம் கொண்டான். தாவீது எப்படி இருக்கும்? நான் பெத்த மகன், நான் பெத்த மகள் மேல என்ன கொண்டான்? பிசாசு, மோகினி பிசாசு மாதிரி. என்ன பிசாசு சொல்லுங்க? மோக பிசாசு. அவங்க தாவீது அங்க செஞ்சிட்டு வரானா பிசாசு தாவீது வழியாக வீட்டுக்குள்ள வருது. மோக பிசாசு திறந்து வச்சது யாரு? கர்த்தருடைய இருதயத்தை கேட்டவன். அப்ப தேவன் அறியணும். இந்த அப்பா அம்மா சண்டை பிரச்சனை பண்ணிட்டு ஆண்டவரை எதிர்த்து பேசிட்டு ஆண்டவர் விரோதமா பேசிட்டு பிள்ளை குடிக்கிறான். பிள்ளை தப்பு பண்றான். வேதத்தை அறிஞ்சு நம்ம திருந்துனா அவன் இதயத்தை உடைக்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவர். அவன் அந்த பண்ணி தவிட்ட திங்கும் போது அவன் இருதயத்தை உடைச்சவன் கண்ணுல கண்ணீர் வர வைக்கிறவர் கர்த்தர். அவன் சர்ச்சில் வசனம் கேட்கும் போது அவன் கண்ணீர் வந்துச்சு. அவன் தவிடு கலக்கும் போது தான் கண்ணுல இருந்து தண்ணீர் வந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? பிரசங்கம் கேட்கும் போது அவன் மனம் திரும்பினா இல்ல, பண்ணிக்கு தவிடு கலக்கும் போது தான் கண்ணுல இருந்து வந்துச்சு. தவிடு எடுத்து வாயில வச்சான். அப்பா விடு, அப்பா விடு. ஆனா அப்பா வந்து காசு கேட்கும் போது போகாதன்னு சொல்லலையே, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டான்னு போகாதுன்னு சொல்லி பீரோல இருந்து எடுத்து கொடுத்தார். சொத்தெல்லாம் கையில் போட்டு கொடுத்தார். என்ன கேட்கறது பிள்ளைகளே, வேதத்தை மட்டும் மறந்துடாதீங்க. வேதத்தை ஒவ்வொரு நாளும் படிக்கிறது. ஆண்டவரை இன்னும் அறியணும், அவருடைய உணர்வுகளை இன்னும் அறியணும். அப்பதான் படிக்கணும். தீமோத்தேயு படிச்சா ஒரு புருஷன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பாஸ்டர் எப்படி இருக்கணும் அங்க போட்டுருக்கு. ஒரு பாஸ்டர் எப்படிப்பட்டவனா இருக்கணும், வாயில இருந்து வர வார்த்தை உப்பால் சாரமே இல்லைடா, கிருபை பொருந்தியதா இருக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தை படிக்கும் போது தேவனை அறியறதுக்காக படிக்கணும். இது வாக்குத்தத்தம். ஒன்னாம் தேதியிலே கிளம்பிடுறான் வாக்குத்தத்தம்னு. கடைசியில 366 நாள் என்னதான் தேடுறான்? வாக்குத்தத்தங்கள் தேடுவது தப்பு இல்ல, அவரை அறிகிற அறிவினால் இந்த பூமி நிரப்பப்பட வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமா, இன்னைக்கு பாஸ்டர்மார்கள் வந்து நல்ல கவனிங்களேன். பாஸ்டர்மார்கள் வந்து இன்னைக்கு தேவனை அறியாததுனால என்ன பண்றாங்க தெரியுமா? ஏழை விசுவாசி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா தீர்க்க மாட்டாங்க. பணக்கார விசுவாசி எங்கேயோ ஒரு இடத்துல போய் லவ் பண்ணிட்டு வந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அவன் சட்டம் கிடையாது. தனக்கு ஒரு நீதி, எளியவனுக்கு ஒரு நீதி, குப்பையில கிடக்கணும்னு ஒரு நீதி, மேல ஒரு நீதி. அப்படிப்பட்ட பாஸ்டருடைய நிலைமை என்ன தெரியுமா? விசுவாசிட்ட போய் பிச்சை எடுப்பான். இது உங்களுக்கு தெரியுமா? எப்ப தேவனுக்காக ஒரு ஊழியக்காரன் வசனத்தை கரெக்டா நிக்கிறானோ வீட்டுல எல்லாத்தையும் கர்த்தர் பாத்துக்குவார். மல்கியா 2ல நீங்க வாசிச்சு பாருங்க. பாஸ்டர் மாதிரி ஏன் இப்படி நடக்கணும்ன்றது நான் சொல்றேன். நீங்க என்ன காணிக்கை கொடுத்து இந்த ஊழியத்துடைய தேவைகளை சந்திக்கவே முடியாது, கண்டிப்பா முடியாது. மல்கியா 2ஆம் அதிகாரத்துல ஆமா அங்க நீங்க பாத்தீங்கன்னா பட்சபாதம் பண்ணாங்கன்னு போட்டுருக்கோம். நம்ம வேதத்துல அங்க கவனிங்க. ஆமா 8-9 வசனம் மல்கியா 2:9. நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து என்ன பண்ணீங்களா? பட்சபாதம் பண்ணினபடியால் நான் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாக அற்புதம். அதனால வீடு வீடா காணிக்கைக்கு வர்றாங்க. இந்த வீடு வீடா காணிக்கைக்கு வர்றவங்க நீங்க என்ன கேட்டாலும் செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க. நீங்க என்ன வேணாலும் விக்கிற கோயில்ல வந்து கல்யாணம் பண்ணுவீங்கன்னா கூட வைப்பான். வைக்கிறா இல்லையா சொல்லுங்க? அவனுக்கு 500 நோட்டு தான் முக்கியம். ஆனா அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு 7ஆம் வசனத்துல ஆசாரியனுடைய உதடுகள் என்னத்தை காக்கணுமா? நீங்க உண்மையிலே விசுவாசியா இருந்தா என் வாயில இருந்து என்ன தேடுவீங்க? வேதத்தை தேடுவீங்க. அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். அப்படின்னா கடவுள் என்ன சொல்றாரோ கடவுளுடைய வேலைக்காரன். இயேசு என்ன சொல்வாரோ அதான் நீங்க சொல்ல முடியும். அதான் சொல்ல முடியும். வேற உங்க இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. உங்க இஷ்டத்துக்கு நான் செய்ய முடியாது. சில நேரம் நீங்க ராஜா கேட்பீங்களா? நான் வேணாம்னு சொல்லுவேனா? நீங்க கேட்பீங்களா? நான் செஞ்சு வச்சேன். அதுக்கப்புறம் முட்டுறது மோதுறது. அந்த ராஜா அடிக்கிறான் பிரதர், அந்த ராஜா தண்ணி ஊத்த சொல்றான், அந்த ராஜா குழி தோண்ட சொல்றான். அவ்வளவுதான் முடிஞ்சு.
நீ 2 கிறிஸ்தவன் வந்தா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு என்ன, நான் வச்சிருவேன். அப்புறம் முட்டுறது மோதுறது உங்க பாடு, உங்க பாடு. ஆசாரியனுடைய உதடுகள் என்ன தேடுவாங்களா? அறிவை. ஆசாரியனுடைய உதடுகள் எதை காக்கணுமா? அறிவை. உங்க பிள்ளைக்கு டெய்லி ஒரு வசனம் சொல்லி கொடுக்குற அம்மாவா நீ இல்ல? கேட்டா ரைம்ஸ் சொல்லி கொடுத்தேன் பிரதர். எங்க டீச்சர் திட்டுவாங்க. எங்க ஸ்கூல் ரொம்ப பெரிய ஸ்கூல். டெய்லி ஒரு வசனம் உங்க பிள்ளை ஒரு நாள் இவ்வளவு பெரிய நாள் கேட்டா ஆண்டவர் தான் வீடு தந்தார். சாப்பாடு சாப்பாடலாம் ஆண்டவர் இல்லைன்னா சாப்பிடவே முடியாது. ஒரு வசனம் எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போறீங்க? ஒரு வசனம் டெய்லி படிச்சு ஒப்புக்கணும். ஒரே ஒரு வசனம் ஒரு டைரி வாங்கி கொடுத்து படிச்சு ஒப்பிச்சுட்டு அதை பார்க்காம எழுதி நீங்க திருத்தி கொடுத்து ஒரு வருஷம் முடியும் போது 366 வசனம் படிச்சிருந்தாங்கன்னா உங்க பிள்ளை எப்படி இருப்பான்னு தெரியுமா? உங்க பிள்ளை எப்படி இருப்பான்னு தெரியுமா? உங்க பிள்ளை எப்படி இருப்பான்னு தெரியுமா? அப்ப அந்த ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? என் ஜனங்களுக்கு என்ன தெரியல? ஆமா, தேவன் சிட்சிப்பார்னே நிறைய பேருக்கு தெரியல தெரியுமா? தேவன் சிட்சிப்பார்னே நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியல. சில தோல்விகள் தேவனே அனுமதிக்கிறாரே நிறைய பேருக்கு தெரியல. சில தாமதங்கள் தேவனே அனுமதிக்கிறாரே தெரியல. ஏன் தெரியல? அவங்களுக்கு தேவன் அறிகிற அறிவே இல்ல. அதனாலதான் ஓசியா 6:6 அவர் அழுவார். என்ன அழுவார் தெரியுமா? எனக்கு ஓசியா 6:6 ஆமா, நீ காணிக்கையே கொண்டு வராத, பலியே வேணாம், நீ என்ன விரும்ப என்ன தெரியணும்? தேவனை அறிகிறார். அதனால தெரிஞ்சுக்கங்க, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் ஒரு குண்டை இதயத்தோட வந்து உடைஞ்சு நான் செஞ்சது தப்புன்னு சொன்னா உடனே மன்னிப்பார். ஆனாலும் அவனுக்கு சகாயம் உண்டு. ஆனாலும் அவனுக்கு என்ன உண்டு? 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 இஸ்ரவேலே உன்னை கேடு முதல்ல கேடு. உண்மையை சொல்ல போனா வேதத்தை ஒழுங்கா படிச்சிருந்தாலே பாகாலுக்கு முன்னாடி இழிச்சு நிக்க மாட்டோம். பாகாலுக்கு முன்னாடி இழிச்சு நிக்க மாட்டோம். வேதத்தை சரியா படிச்சா நிக்க மாட்டோம். அதனால 2வது காரியம், வேதத்தை மறந்துடாதீங்க. அந்த வசனத்தை போடுங்க. ஓசியா 4 அந்த வசனம் என்ன? ஓசியா 4ஆம் அதிகாரத்துல நான் வாசிச்ச வசனம் 4:6 சங்கரமாக அழிஞ்சு போறான். அதான் நிறைய உண்மையை சொல்றேன். நிறைய விஷயங்கள் விசுவாசிகளுக்கு தப்புனே தெரியல. அது எவ்வளவு இம்பாக்ட் பண்ணணும்னே தெரியல. எவ்வளவு பிரச்சனை உண்டாகும்னே தெரியல. எவ்வளவு பின்புள்ள ஆண்டவர் எப்பயுமே உங்களோட 60 வயசு யோசிப்பார், 70 வயசு யோசிப்பார், நித்தியத்தை யோசிப்பார். தம்பி ஒழுங்கா உட்காரா? அப்படி சேர்ல பாவம், இப்ப சேர்ல உட்கார்ந்துருக்கா, அதனால கொஞ்சம் ஒழுங்கா உட்கார. என்ன எதனால சங்காரமாகறாங்களா? அறிவு இல்லாம. ஆமா, ஊழியக்காரனை இல்லாதபடி வெறுத்து விட. அப்ப ஊழியக்காரர்களுக்கு பைபிள் காலேஜ் எல்லாம் முக்கியம், வேத நாலேஜ் தான் முக்கியம். அல்லேலூயா. என்ன முக்கியம்? என்னதான் முக்கியம்? வேத அறிவு தான் முக்கியம். வேதத்தை மறந்தா என்னைய மறப்பேன்னு சொன்னா நான் ஏத்துக்குவேங்க. நான் ஒரு 10 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், என்னைய மறப்பேன்னு சொன்னா ஏத்துக்கலாம். நான் பைபிளை மறந்தா என்ன மறப்பேன்னு சொன்னா ஏத்துக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? பிள்ளை ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தா, பிள்ளைக்கு 2 ஊசி குத்துனா, பிள்ளைக்கு ஒரு ஆபரேஷன் நடந்தா, இங்க நிறைய அம்மா சொல்லுவாங்க, அதனால எனக்கு என்ன பிள்ளைக்கு பரீட்சை இருக்கு, சர்ச்சுக்கு வர வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். தெய்வம் கூட நாளைக்கு பரீட்சை சொன்னா வாடான்னு தான் கூப்பிட்டேன். வந்துடுறா தம்பி, ஏன்னா எனக்கு தெரியாது நீ பரீட்சை இருந்துட்டு போகுதா, நீ 24 மணி நேரமா படிக்க வர, ஏன்னா அவரை மறந்துட்டு சொல்லுங்க. அதனால எனக்கு அதெல்லாம் தெரியாது. பரீட்சை இருக்கு, இன்னைக்கு கூட ஆண்டவர் வரலாம், பரீட்சை இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் தெரியாது. நம்ம பரீட்சை இருக்குன்னு சொல்லி நம்ம பிள்ளை சாகுறதையும், நம்ம பிள்ளைய எவனோ சாவடிக்கிறதையும், நம்ம பிள்ளைய எவனோ போட்டு கொள்றதையும், நம்ம பிள்ளைய நாசமாகிறதையும் பார்க்கறதுக்கா? அதுக்கு நம்ம இந்த உலகத்துல இருக்கோம். ஏன்னா பருவத்துல தான் என்ன செய்ய முடியும். நம்ம தாவீதுக்கு பேசுறாரு, அதை கொஞ்சம் காண்பிக்கிறேன் பாருங்க. தாவீதுக்கே சொல்றாரு. ஆமா, பாருங்க தாவீதுக்கு சங்கீதம் எடுத்துக்கொள்ள. சங்கீதம் 89:30 வாசிங்க. சங்கீதம் 89:30 வாசிங்க. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல். தாவீதோட பிள்ளைகள் யாரா இருந்தாலும் நம்ம சொல்லல, அது என் பிள்ளை சார், கொஞ்சம் விட்டுருங்க, அது என் பிள்ளை சார், அடிக்காதீங்க சார். ஆண்டவர் சொல்றார், தாவீதோட பிள்ளையா இருந்தாலும் என் நியமங்களின்படி நடவாமல், என் வேதத்தை விட்டு விலகி
விலகி என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் என் நியமங்களை நீ மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவங்களுடைய மீறுதல்களை எப்படி தண்டிப்பாரா? மிலாற்றி சொல்லுங்க. மிலாற்றுனா அது திருக்கவால் மாதிரி சொல்றாங்க. அதாவது அடிக்கும் போது சாதாரண கம்பு இல்ல, ஆங்காங்கே புட்டிச்சு இழுக்கிற மாதிரி கொக்கிஸ் இருக்கும். கொக்கி அடிக்கிற அடியில தண்டனை வந்துச்சா வரலையா? சொல்லுங்க. ராஜ்யபாரத்துல 11 ராஜ்யபாரத்தை இழக்கிறது ஒரு ராஜாவுக்கு மேன்மையா அவ கீர்த்தியா? சொல்லுங்க நீங்க. ராஜாவுக்கு எது மேன்மை? ஜன திரட்சி. நம்ம ஒரு சபையில 10,000 பேர் இருக்கிற 9,000 பேர் போனா அந்த ஊழியக்காரருக்கு மேன்மையா அவ கீர்த்தியா? அதான் நடந்துச்சு. எவ்வளவு குடும்பம் பாருங்க. 11 கோத்திரம் பிரிஞ்சு போகுது. நான் தண்டிப்பேன், வழி எனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் வழியை விட்டு நடந்து பிரிஞ்சு போனா நான் தண்டிப்பேன். அவர்கள் அக்கிரமத்தை வாதிகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் ஆனாலும் சகாயம் உண்டு. கை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் உண்டு. அடிப்பேன், தண்டிப்பேன், சிட்சிப்பேன், தண்டிப்பேன். ஆனாலும் விட மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் தாவீது சவுலுக்கு இல்ல. சூப்பர் பையன் யோனத்தான், மூத்த பையன். ரொம்ப நீதிக்கு நீதி, வைராக்கியத்துக்கு வைராக்கியம், சண்டைக்கு யுத்தத்துக்கு போறது. ஆனா அவன்கிட்ட ஆண்டவர் அவனுக்கு அந்த கிருபையை கொடுக்கல. ஆனா தாவீது சொன்னார், வசனத்தை விட்டு விலகி போனாலும் நான் அவனை தண்டிச்சு வசனம் என்னன்னு அவனுக்கு புரிய வைப்பேன். வசனத்தினுடைய வழி என்னன்னு அவனுக்கு புரிய வைப்பேன். என் நீதி என்னன்னு புரிய வைப்பேன். அப்ப முதல்ல சொன்னேன், பாகால்களுக்கு தூபம் காட்டி மறந்தாங்க. இரண்டாவது பைபிளே மறந்துட்டாங்க. இப்ப எல்லாம் பாக்குறேன் தம்பிமார்கள் பைபிள் இல்லாமலே சர்ச்சுக்கு வர்றாங்க, பந்திக்கு வர்றாங்க. எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல. இது நமக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. இத மறந்துட கூடாது. இது சொன்னாங்க ஸ்டான்லி பிரதர் சொல்லுவாங்க, இன்னைக்கு அவருக்கு 80 வயசு நெருங்கிட்டு இருக்காரு. அவர் போகாத நாடே இல்லை. சின்ன வயசுல ஆசிரியத்துல அவங்க அம்மா இந்த பைபிளை தூக்காம இருக்க மாட்டாங்க. ஒரு அதிகாரம் படிக்கணுமா ஞாயிற்றுக்கிழமை மனப்பாடமா, மத்தியானம் சாப்பாடு கிடையாது. ஒரு அதிகாரம். இதெல்லாம் சோதிச்சு பார்க்கலாம் நீங்க. கத்துற ஒரு அதிகாரம். ஒரு நாள் டீச்சர் உங்களை கூப்பிட்டு உங்க பிள்ளை படிக்கலன்னு திட்டவே மாட்டாங்க. உங்க பிள்ளைக்கு ரைம்ஸ் வரலன்னு சொல்ல மாட்டாங்க. பைபிளை படிக்க வச்சு பாருங்க. ஞானிகள் அங்கிருந்து தான் உருவாக்குறாங்க. அல்லேலூயா. இது பேதைகளுக்கு வினாவையும் விவேகிக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுக்கும். நீதிமொழிகள் நமக்கு மேன்மையை கொடுக்கிறது. வேதம் அப்படிதான் சொல்லுது. டெய்லி ஒரு நீதிமொழிகள் பிள்ளைகளுக்கு படிக்க வைங்க, வாசிக்க. டெய்லி நீதிமொழிகள் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அம்மாட்ட எப்படி நடக்கணும், அப்பாட்ட எப்படி நடக்கணும், டீச்சர்ஸ் எப்படி நடக்கணும், கடிந்து கொள்ளுதல் எப்படி ஏற்றுக்கணும், எல்லாம் அங்க இருக்கு பிரியமானவர்களே. வேதத்தை மறந்துட்டு பிள்ளைகளை சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும்னா எங்க போய் மாத்துறது? ஆமா. ஆனாலும் உங்களுக்கு என்ன உண்டா? சகாயம் உண்டா. ஆனாலும் இது ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம். அதனால தான் நம்ம நிக்கிறோம். அதனால தான் நமக்கு கிருபை கிடைச்சிச்சு.